ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஜஸ்ட் இன்றைக்கி வீட்டிலேருந்து அப்படியே கிளம்புறாங்க. எங்கன்னா பொள்ளாச்சி தான் ஃபஸ்ட்டு போகிறோம். பொள்ளாச்சி போய்ட்டு அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணோம். டாப் ஸ்லிப்பு அடுத்த பரமைக்குள்ளே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வீட்டிலேருந்து இப்போ கிளம்புறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6:15 ஆகுதுங்க. அது கரெக்டாக சொல்லணும் 6:20 டைம் வந்து அப்படியே ஜேர்னி ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த பயணத்தை தொடருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு மூவ் பண்ணியாச்சுங்க. மெயின் ரோடு வந்தாச்சு. அப்படியே கிளம்பிட்டுருக்கோம். நம்ம புது வண்டியில் தான் போயிட்டுருக்கோம். அப்படியே அதாவது புது வண்டியெல்லாம் நீங்கள் காலைல எடுத்துக்கின்னு வச்சிங்க. புது வண்டின்னு கிடையாது, காமனாக வந்து கார் எடுத்தாலே சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விரட்டக்கூடாது வண்டியை வந்து நீங்கள் அப்படியே ஸ்மூத்தாக ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அது மாதிரி கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்ஜின் மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு இன்ஜின் மெயின்டைன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லா கொடுக்கும். வண்டியில் வந்து எடுத்தோடனே விரட்டினீங்கன்னா அந்த மைலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. இன்ஜின் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே சாஃப்டாக ஓட்டணும் வண்டியை வந்து. அதுக்கப்புறம் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து நல்லது வந்து உங்களுக்கு உண்மையிலே. இதே டீசல் வண்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த ஏதோ இக்னிஷன் அடைக்குன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வண்டிக்கு அந்த ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. அதனால் வந்து நமக்கு அதை பற்றி தெரியல சுத்தமாக என்ன ப்ராப்ளம்னு. ஏன்னா நம்ம அடிக்கடி ஹில்ஸ் ஏறோமா, அந்த செகண்ட் தேர்டில் அழுத்திட்டு ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த இது அடைக்காமல் இருக்குது நமக்கு வந்து. நிறைய பேருக்கு அந்த டீசல் வண்டிலேருந்து அது மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. இப்போ வந்து நமக்கு பழைய வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட்டே வரல இது வரையுமே, ஒரு தடவை வந்தது கிடையாது. ஆமாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டேட்டு பார்த்தீங்கன்னா வந்து March 20ங்க. பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு. இருந்தாலும் காலையில் பாருங்கள் மிஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் பரவலாக இருக்குது. மிஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே. இது வந்து புது பைபாஸ் ரோடுங்க. அது வந்து அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் ரோடு வந்து கம்ப்ளீட் ஆகலை. கொஞ்சம் நடுவில் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. உண்மையாக சொல்லணும்னா தஞ்சாவூர் டு கும்பகோணம் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து ரொம்ப கஷ்டம். இந்த ரோடு போட்டால் தான் வந்து எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. இன்னும் வந்து ஒர்க்கு முடியல. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடியல. ஃபுல்லாக முடிஞ்சுன்னு வச்சுங்க செம்ம ஹாப்பியாக இருக்கு எல்லாருக்குமே வந்து. ஏன்னா இது ரொம்ப வருஷமாக அப்படியே கிடக்குது இந்த ஒர்க்கு வந்து. பாருங்கள் நல்லா மிஸ்ட்டு செமையாக இருக்குது வெளியில் கொஞ்சம். இப்போ அது சம்மர்லேயே இந்த மிஸ்ட்டு பாருங்க. ஏன்னா சைடு போட்டு போகுது நம்மள. இதே நம்ம போலோ வண்டின்னு வச்சிங்க, தாறுமாறாக சைடு போட வண்டி அப்படியே டக்கு டக்குன்னு. ஏன்னா 1.5 டீசலு, ஜெர்மன் இன்ஜின் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் 1.2 லிட்டர் இன்ஜின் தான் உங்களுக்கு. அதனால் வந்து அந்தளவுக்கு பிக்கப் இருக்காது அந்த வண்டியில் வந்து உங்களுக்கு. இருந்தாலும் இப்போ வந்து 80-90 போகுது பாருங்கள் சாலிடாக. பாருங்கள் ஓரளவுக்கு பிக்கப் ஆகி தான் போகுது வண்டி நமக்கு. நம்மளே சைடு போட்டான் பரவாயில்ல விடுங்க. அடுத்த ஹைவேஸில் போனோம்னா பிடிச்சி போகலாம். ஏன்னா இன்னும் வந்து 2.4 இது. இங்கே பாருங்கள் நம்மளை சைடு போட்டோம் இனோவா. நம்மளும் கிட்ட இறங்கிட்டோம் ஹைவேஸில். இப்போ சைடு போட்டுருவோமா பாருங்க. சாரிடாக போகுது பாருங்க வண்டி அப்படியே. இத்தனைக்கு நம்ம வந்து எக்கோ மோடில் தான் ஓட்டுறோம் வந்து. இன்னும் இந்த சிட்டி மோடே நம்ம ஆக்டிவேட் பண்ணல. என்ன ஒன்று பிக்கப் கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். போக நம்ம அழுத்தணுமா அப்படியே அந்த ஸ்பீடு அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. டக்கு டக்குன்னு வண்டி வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ரோடு குரூப் பாருங்கள், ஒன்றும் அலசல ஒன்றும் இது பண்ணல. அப்படியே நான் ஒத்த கையில் தான் வண்டியை ஓட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து கேமரா இருக்குது. அப்படியே சாலிடாக 120 130 போகும் வண்டி வந்து உங்களுக்கு. அது வந்து எக்கோ மோடு தான். இப்போயும் இந்த மைலேஜுக்காக போயிட்டுருக்கேன். அதில் தான். டைம் வந்து இப்போ 7:10 போகுதுங்க. பாருங்கள் 6:30 வண்டி எடுத்தோம். அதுக்குள்ளே இந்த A2B வந்தாச்சு பாருங்கள் இங்கே தஞ்சாவூர் தாண்டி. அதாவது இன்னும் அந்த ஹைவேஸ் வேலை முடியல. ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. சூப்பராக இருக்கும் உண்மையிலே. ட்ராவல் பண்ணுறது அருமையாக இருக்கும். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை பொதுமக்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ரோடு சரி கிடையாது. பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு போன மெயின் ரோடு வந்து ஐயம்பட்டு வந்து வர ரோடு வந்து இந்த பைபாஸ் மட்டும் போட்டாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உண்மையிலே. நம்ம அப்படியே இப்போ திருச்சி வந்தாச்சுங்க. அதாவது திருச்சி பைபாஸ்லாம் போயிட்டுருக்கோம். திண்டுக்கல் வந்து 110 கிலோமீட்ரு, கரூர் 96 கிலோமீட்ரு. அது வந்து ரைட்டு திரும்பினோம்னா அந்த ஏர்போர்ட் போகிற ரோடு. அதை தாண்டி நம்ம நேராக இப்போ மதுரை ஹைவேஸ் போய் பிடிச்சிருவோம் இப்போ கொஞ்ச நேரத்தில். வந்து மணி பார்த்திங்கன்னா 8 போகுதுங்க. இங்கே இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருச்சி டு திண்டுக்கல் ரோடு. லெஃப்ட்டில் போனீங்கன்னா மணப்பாறை, ரைட்டு போனீங்கன்னா திருச்சி. இங்கேருந்து திண்டுக்கல் வரையும் ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹோட்டலே இருக்காது. ரைட்டில் போனீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கும் இங்கேருந்து என்ன ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த ஹோட்டல் வருது. வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் இது மாதிரி இருக்குது. ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை வந்து இங்கே சாப்பிட்ருக்கேன். ராமானுஜம் பக்கத்தில் நான்வெஜ் அஞ்சப்பர் இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. அழகாக போய் சாப்பிட்டுக்கலாம் ஜம்முன்னு. இதை விட்டிங்கன்னா அடுத்த திண்டுக்கல் தான் போய் சாப்பிடணும். நம்ம வந்தாச்சுங்க. அழகான பார்க்கிங் இருக்குது இங்கே வந்து. வந்தாச்சுங்க, ஹோட்டல் வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. ஹோட்டல் ராமஜெயமுங்க, அங்கே தான் வந்து சாப்பிட்றதுக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நீட்டான ரெஸ்ட் ரூம் இருக்குது. எல்லாமே நீட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலுமே நல்லா நீட்டாக இருக்கும் போல உள்ள. நல்லா தூங்கிட்டீங்களா? ஜாலியாக இருந்துச்சு காரில். பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிடுச்சிங்க காரில். இங்கே கும்போரத்தில் போட்டது தான் நல்லா தூங்கிடுச்சு. லைட் எரியுதா மேலே சொல்லிட்டு இருக்கு. நான் ராமானுஜன்னு சொல்லிட்டேன். ஹோட்டல் பேர் வந்து ராமஜெயம் ஹோட்டல் பேர் வந்து. பொங்கல் வந்துடுச்சு. பாப்பாவுக்கு பொங்கல், எனக்கும் கொஞ்சம் பொங்கல். பாப்பாவுக்கு பாதி வடை வேணுமா முழுசு வடை வேணுமா? பாதி வடை. ஓகே, பாப்பாவுக்கு பாதி வடை, எனக்கு பாதி வடை. அப்படியே அதேமாதிரி பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டுக்கு வந்து சாம்பார், 3 வகை சட்னி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. தேங்காய் சட்னி, அடுத்து தக்காளி சட்னி, புதினா சட்னி. நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டுதாங்க. ஓகே, தோசை வச்சுக்கிட்டு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சுங்க. செமையாக சாப்பிட்டாச்சு. இட்லி, பொங்கல், அடுத்தது பொங்கல், பூரி, அப்புறம் வந்து தோசை எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்படியே ராமஜெயம் ஹோட்டல்லாம் பார்த்துங்க, இந்த மெயின் ரோட்டில் தான் இருக்குது. அதாவது அவுட்ரு பைபாஸில் ட்ராவல் பண்ணுறவங்க இந்த ஹோட்டல் அவ்வளோ தெரியாது. மறந்துட்டாங்களா? சரி, எடுத்து விட்டோம். பாப்பா பேசுனதெல்லாம் பார்த்து அவங்க ஏதோ கொடுத்துருக்காங்க சாப்பிட்றது. பர்பியா இது கடலமிட்டாய் ஏதோ கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஓகே, வாங்க காரில் ஏறுவோம் வாங்க. டக்குற சீட் பெல்ட்டு சவுண்டு வருது பாருங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் தூரத்தில் இப்போ யூட்டன் வந்துடுது. இந்த யூட்டன் எடுத்தோம்னா அழகாக வண்டியை திருப்பிட்டு போயிடலாம் டக்குன்னு. இப்போ இந்த யூட்டன் எடுத்தோம்னா ரைட்டில் வந்து நேராக போனோம்னா உங்களுக்கு ஒரே ரோடு தாங்க. மலைப்பாறை, திண்டுக்கல். அப்படியே உங்களுக்கு நல்ல வாஷ்ரூம்லாம் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே நீட்டாக இருக்குது. ஃபுட்டும் ரேட்டு கூட தான் இருக்குங்க எல்லாமே. உங்களுக்கு வந்து தோசை வந்து 70 ரூபா போட்டாங்க. அடுத்தது பொங்கல், அதுவும் அந்த ரேட்டு தான் போல இருக்குது. எல்லாமே ரேட்டு கூட தான் இங்கே வந்து. அதாவது நீட்டாக இருக்கணும், நீட்டாக சாப்பிட்ணுன்னா தாராளமாக இங்கே சாப்பிட்லாம். நம்மளே செமையாக இருக்குது. ஏன்னா இந்த ஹோட்டல் நிறைய பேருக்கு தெரியாது. இதை விட்டோம்னா ஒரு 45 மினிட்ஸ் தான் திண்டுக்கல் இங்கேருந்து. உங்களுக்கு அழுத்திட்டு வேகமாக போகிற மாதிரி இருக்கும். யாருக்கு தொடச்சிட்டு? நான் தொடச்சி விட்டேன்டா உனக்கு. டாய் சரி வாங்க, அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் திண்டுக்கல் வந்தாச்சு. டைம் பாருங்கள், இப்போ வந்து 9:30 ஆகுது டைமு. 6:30 மணிக்கு நம்ம வீட்டில் கிளம்பணும். 9:30 வந்தாச்சு. இங்கே இதுதான் ஜங்ஷன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன். உங்களுக்கு 3 ஹவர்ஸில் நம்ம திண்டுக்கல் வந்துவிட்டோம். நடுவில் ஒரு பிரேக், 1/2 hour பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பொள்ளாச்சி நம்ம இந்த ரைட்டில் திரும்பணும். உங்களுக்கு கரூர் ரோடு, சேலம் ரோடு போன வீடியோவில் சொல்லியிருப்போம் உங்களுக்கு. உடுமலைப்பேட்டை, அடுத்தது தான் பொள்ளாச்சி வரும் உங்களுக்கு. இதில் ஒரு கொஞ்சம் தூரம் போகணும் நம்ம வண்டியில். அப்படியே கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணோம்னா ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. லெஃப்ட்டு ரொம்ப பாலம் தாண்டின உடனே லெஃப்ட் வரும். அதில் பிடிச்சோம்னா ஒரே ரோடு தான் உங்களுக்கு. உடுமலைப்பேட்டை, அடுத்தது பழனி ஹைவேஸு, அடுத்தது அது ஒரே ரோடு தான் உங்களுக்கு. அப்படியே போனோம்னா நம்ம அப்படியே பொள்ளாச்சி போயிடலாம். என்ன சொன்னீங்க? பாப்பா நானும் பேசுறேன்ட்டு அவன் பேசுனாங்க. பார்த்தீங்கன்னா ஏதோ உளறிட்டாங்க. என்ன பேசுனாங்க எனக்கே புரியல. அது சரி சொல்லுங்க.
சித்தால் பாட்டா? அது நீங்களும் பாடுங்க. ஓஹோ, அந்த பாட்டு சாங்ஸ் ஒண்ணுங்க. சித்தால்னு ஒரு படம் ஒன்று. என்ன படம்? சித்தான்னு ஒரு படம். அதோட சாங்ஸ் சொல்றாங்க. சரி, நல்லா இருக்கு அந்த பாட்டு வந்து. அந்த அருவி போல் வந்தான்ட்டு அருமையாக இருக்குது. அந்த குழந்தைகள்லாம் பிடிக்கும் போடுங்க அந்த பாட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்ம அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த பாலத்தை மட்டும் கொஞ்சம் அப்படியே நம்ம மறக்க விடாதுங்க, நான் வச்சுக்கணும் கரெக்டாக. இந்த பாலம் முடிஞ்சு பாலம் முடிஞ்சோடனே அடுத்த பாலம் வரும் பாருங்க. முதல்ல ஒரு பெரிய பாலம் வருங்க, அதை நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அடுத்த சின்ன பாலம் இது. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு இந்த ரோடு தான். இது அப்படியே விட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தெரியாது. ஏன்னா அந்த உள்ளடங்க மாதிரி இருக்கும், போர்டும் கிடையாது அந்த பாலத்துக்கு வந்து. அப்படியே நேராக போயிடுவாங்க. நேராக போயிட்டாங்கன்னா பயங்கரமாக சுற்றிட்டு வரணும். இது நல்ல ஒரு ஷார்ட் ரூட் இது வந்து உங்களுக்கு. இது ரெகுலராக வர வச்சு நமக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கரெக்டாக தெரியுது. இல்லைன்னு வச்சுக்க நமக்கே கஷ்டம் தான். உங்களுக்கு மேப்பில் போட்டாலும் அவ்வளோ தெரியாது உங்களுக்கு. சின்னதாக காட்டும் இந்த இடம் வந்து உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த இடத்த வந்து. இது வந்து ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. அந்த இது ஒட்டன்சத்திரம் வரும் பார்த்தீங்கன்னா. லெஃப்ட் எடுத்தால் ஒட்டன்சத்திரம், ரைட் எடுத்தால் வேடசந்தனூர். நம்ம அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் தூரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டயர்டாக சும்மா ஜஸ்ட்டு ஒரு டீ கூட சாப்பிடல. டீ சாப்பிட்டு நிப்பாட்டி வச்சா தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் மேலே அப்படியே மூவ் ஆகிடுச்சு. இதுவே கொஞ்சம் ஹைவேஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கு. பொள்ளாச்சி ரோடுமே கொஞ்சம் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும், ஈஸியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஆமாங்க, இப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கோம். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்குள்ளே கால் வருதா, கால் வந்துடுச்சு. 11:30 மணி இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஆமாங்க, கொஞ்சம் நடுவில் ஸ்லோ பண்ணிட்டோம் அப்படியே வண்டியை கொஞ்சம். 2-3 ஃபோன் கால் வந்துச்சு, அந்த பிஸ்னஸ் ஒர்க் அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்துச்சா, அதனால் ஸ்லோ பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இல்லை கொஞ்சம் சீக்கிரமாகவே ரீச் ஆகிருக்கலாம் உங்களுக்கு. சரி வாங்க அப்படியே மூவ் பண்ணுவோம். நம்ம அப்படியே பொள்ளாச்சி தாண்டியாச்சுங்க. பொள்ளாச்சி தாண்டி ஆனமலை போகிற வழி தான் வந்துட்டுருக்கோம். இப்போ ஆனமலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோடு. டாப் ஸ்லீப் வந்து 32 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ஆனமலை தான் போகிறோம். இப்போ ஆனமலையிலேருந்து ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுறோம் நீட்டாக. எத்தனை மணிக்கு? காலை 6:30 மணிக்கு வண்டி எடுத்தோம். மணி பாருங்கள் 12ஆகுது. ஒரு 5 மணி நேரத்தில் வந்தாச்சு பாருங்கள். இங்கே அந்தளவுக்கு ரோடெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் வர முடிஞ்சிச்சு உண்மையிலே. அதேமாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே உடுமலைப்பட்ட அந்த பொள்ளாச்சிலாம், உடுமலைப்பட்டு கோயம்புத்தூர், அதை இப்போ நடுவில் பொள்ளாச்சி அந்த ஹைவேஸ்லாம் வேலை நடக்குது. அந்த வேலை முடிச்சுன்னா இன்னும் ஈஸியாக ஆக்சஸ் ஆகி வந்துடலாம் நம்ம டக்குன்னு வந்துடலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் நிறையா இருக்கும். இப்போலாம் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி மரத்தை எடுத்துட்டாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு. ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்துருக்கு இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. டாப் ஸ்லிப் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் ரோடு அகலம் கம்மியாக இருக்கும். மரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பெரிய பெரிய இருக்குது பார்த்தீங்களா மரம், இதோட பயங்கரமாக இருக்கும். உள்ளே வந்து வெயிலே படாது, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சு கொஞ்சம் மரத்தெலாம் கட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல விடுங்க, நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். இப்போ தாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. 2 பக்கம் மரத்தை பாருங்கள், செமையாக இருக்குது. அப்படியே உண்மையிலே பழைய பொள்ளாச்சி வந்து உள்ளே நுழையணும்னு வச்சுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து இப்படி இது மாதிரி தான் இருக்குது ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு. பயங்கரமாக அடர்த்தியாக மரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும். நமக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். வெயிலே தெரியாது, என்ன வெயில் அடித்தாலும் இங்கே வந்து வெயில் தெரியாது பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி உங்களுக்கு, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும். இது வந்து நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட்டுங்க, சக்தி ரிவர் ரெசார்ட்டுங்க. இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மசாஜ், ட்ரீட்மெண்ட் ஸ்பா, ஸ்விம்மிங் பூல், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இருக்குன்றாங்க. ஆனால் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இப்போ இருக்கான்னு தெரியல. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசார்ட்டை பற்றின வீடியோ அடுத்தது வரும் உங்களுக்கு, கண்டிப்பாக அதையும் பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.